ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா தீவ்ஸ் சேனல். சூர்யா ஸ்பெஷல் வீடியோ பார்த்துட்ருக்கோம். பார்ட் 4ல் பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர்ஸ் ஆஃப் சூர்யா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமந்தா. சமந்தா சூர்யா இவங்க இணைந்து 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சான், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 24. அஞ்சான் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடச்சிது படம் ரிலீஸ் ஆன டைமில். ஆனால் அவங்களோட பாடல்கள் அந்த கெமிஸ்ட்ரியில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கடுத்து 24ங்க. 24ல் இவங்களுக்கு அமைஞ்ச பாடல்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு கிடச்ச ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர்ஸ் ஃபார் சூர்யா அப்படின்னு தான் சொல்லணும். 24 படம் வந்து ரிலீஸ் ஆன டைமில் ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம்ங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூர்யா த்ரிஷா இவங்க காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 படங்கள் வந்திருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 6ங்க. 6 படத்தில் இவங்களோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி அதுக்கடுத்து மௌனம் பேசியதே ஃபஸ்ட்டு படம் அப்படின்னே சொல்லலாம். மௌனம் பேசியதை வந்து வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு படம் ரிலீஸ் ஆன டைமில். இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்குது மௌனம் பேசியதே. அதுக்கு காரணம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அமீர் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி பாடல்களும் ரொம்ப அருமையாக இருக்கும். இவங்களோட அந்த காம்பினேஷன் சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம். பர்டிகுலர்லி சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இவங்களும் நல்ல ஒரு ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா. இவங்க நாட் ஒன்லி ஆன் ஸ்க்ரீன் பேர்ஸ், ரியல் லைஃப் பேர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்க நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டுங்க, பிளாக் பஸ்டருங்க. அதில் பர்டிகுலர்லி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிலன் ஒரு காதல், காக்க காக்க, இந்த படங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய படங்கள் 5லேருந்து 6 படங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ சூப்பரான ஒரு காம்போ இவங்க அப்படின்னே சொல்லலாம். படம் நடித்தாலும் சரி, இவங்க நடித்த பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சுது. அதுலேயும் பர்டிகுலர்லி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கா காக்க. ஸோ காக்கா காக்கில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரி, லவ் கெமிஸ்ட்ரிங்கிறது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கௌதம் மேனன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தை. அதுவும் மேரேஜ் இசையில் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கும். இவங்க தாங்க பெஸ்ட்டு ரியல் லைஃப்பில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அண்ட் அசின்க்கு. சூர்யா அசின் வந்து பார்த்திங்கன்னா 2 படங்கள் பண்ணியிருக்காங்க. 2மே சூப்பர் ஹிட் அண்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கஜினி. ஸோ கஜினியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருப்பார் சூர்யா. அதில் ஃப்ளாஷ்பேக் போஸ்டர்ஸில் அசின் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க ஹீரோயினா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேல் படத்தில் ரொம்ப சூப்பராக ஒரு காம்பினேஷன் இவங்க 2 பேருக்கும் அமைஞ்சிருக்கும். ஹரி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார். படம் வந்து கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூர்யா நயன்தாரா. ஸோ சூர்யா நயன்தாராவில் வந்து கிட்டத்தட்ட 3 படங்கள் வந்திருக்கு. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் என்கிற மாசிலாமணி. ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆன டைமில் பெருசாக போகலை அப்படின்னாலும் படத்தில் பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது. இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதவனுங்க. ஆதவன்லேயும் ரொம்ப சூப்பராக இவங்களோட சாங்ஸ் எல்லாமே அமைஞ்சிருந்தது. இவங்களுக்கு சீக்வன்சஸ், அதாவது இவங்க 2 பேரோட காம்பினேஷன் சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இவங்களோட கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஜினிலையும் இவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க.